கேப்டன் மில்லர் அப்படின்னா அருண் அதுக்கு வச்சிருக்கிற டேக் என்ன அப்படின்னா ரெஸ்பெக்ட் இஸ் ஃப்ரீடம். மரியாதை தான் சுதந்திரம். ஆனால் இப்போ எதுக்கு இங்கே மரியாதை இருக்குது, யாருக்கு இங்கே சுதந்திரம் இருக்குன்னே தெரியல. எது செஞ்சாலும் யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது. எது பேசினாலும் யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி யோசிச்சு செஞ்சாலும் எப்படி யோசிச்சு பேசினாலும் அது நல்லதாக இருந்தாலும் அதை குறை சொல்கிறது ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. சின்ன கூட்டம் தான், ஆனால் இருக்குது. இல்லை ஒன்றுமே புரியல. எது கேட்டாலும் எதையாவது குறை சொல்லிட்டு எல்லாரையும் ஏதாவது குறை சொல்லிட்டு கை காட்டிக்கிட்டே இருக்கிறது தான் சுதந்திரமா என்ன? அது கிடையாது. அது சுதந்திர துஷ்பிரயோகம். அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவன் நல்லவன், அது எனக்கு, இது உனக்கு, உனக்கும் இல்லை இது எனக்கும் இல்லை, படைத்தவனே இங்கு எடுத்துக் கொள்வான், நல்லவன் யார் அட கெட்டவன் யார், கடைசியில் அவனே முடிவு செய்வான். அவன் முடிவு செய்யட்டும், அப்ப பார்த்துக்கலாம். எதுக்கோ ஓடுறோம், எல்லாத்தையும் மறந்துட்டு எதுக்கோ ஓடுறோம், எது பின்னாடியோ செய்யறோம், ஆடுறோம். இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அர்த்தம் இல்லாம தெரியும். கடவுளே என் குழந்தைக்கு உடம்பு சரியானா போதும், அது கிடக்குதுன்னு தோணும் பாருங்க மனசுக்கு. அப்போ தெரியும் இந்த ஆட்டமும் ஓட்டம்லாம் எவ்வளோ மீனிங்லெஸ் அப்படின்னு. நம்மளுடைய ப்ரையாரிட்டி என்னங்கிறது அப்போ புரியும். என்னுடைய ப்ரையாரிட்டி என்னன்னு எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குங்க, அது போதும். வட சென்னை 2 வரும், கண்டிப்பாக வரும். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, கண்டிப்பாக வரும். இத்தனை உள்ளங்கள் ஒரு விஷயம் வேணும்னு இத்தனை வருஷமாக ஆசைப்படும் போது வராமையா போயிடும். கண்டிப்பாக வரும். அப்போ அது வரும்போது அதை பற்றி நம்ம பேசலாம். முக்கியமாக இவ்வளோ பேர் என்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவங்கவுங்க எண்ணத்தை அவங்கவுங்க வாழ்க்கையில் வைப்போம், அதுதான் நல்லது. அதன்படியே இருப்போம். லவ் யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்தந்த விஷயங்களில் அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன உங்களுக்கு தோன்றதை சொன்னீங்கன்னா, அட்வைஸ்னு சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்காது, பட் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அவங்க அதை அட்வைஸாக எடுத்துப்பாங்க. சார் ரெடியா? ஃபெயிலியர் வந்தால் எண்ணம் எப்படி இருக்கணும்? ஃபெயிலியர் வந்தால் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அதில் எண்ணத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப் ஜீவி மாதிரி இருக்கணும். ஒரு நண்பன்கிறவன் யாரு சொல்லுங்க? நண்பன்கிறவன் யாரு? நமக்கு கஷ்டத்தில் நஷ்டத்தில் எல்லாத்துலேயும் கூட இருக்கிறவன் தான் நண்பன். ஜீவி மாதிரி இருக்கணும். ஃபேர் எனஃப் சார். நெக்ஸ்ட், சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய கால திருடன். சோஷியல் மீடியா ஒரு திருடன். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையோட மணித்துளிகளை, ப்ரெஷியஸ் டைம் உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட இருந்து திருடிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது. இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை டப்புன்னு முடிச்சிடும். அதில் பாதி நாள் இப்படியே இருந்திருப்போம். 4 பேர் ஒன்றா இருந்தால் மூஞ்ச பார்த்து பேசுங்கப்பா, ஃபோனை பார்த்து பேசாதீங்க. அது ஒரு மனநோய். 90s போயிடலாமான்னு இருக்கு. So true. So wish we could. Next, success. இங்கே இருக்கிற எல்லாமே சக்ஸஸ். ஒரு பாட்டும் அப்படியே பாடினீங்கன்னா, பாடிட்டீங்க 2 லைன் பாடினீங்க, கொஞ்சம் அப்படியே லெங்க்தாக பாடினீங்கன்னா, கொஞ்சம் லெங்க்தாக. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்கிளி, நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா,
கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானையா தத்தித் தவழும் தங்கச்சிமிலே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம் ராசாவே ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது